யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? உங்களில் யார் என்ன குற்றப்படுத்தக்கூடும்? நம்ம அப்பா சொல்றாரு, நம்மளை படைச்சவர், நம்மளை உருவாக்கியவர், நம்மளுக்காக மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தவர் சொல்றாரு, என்னுடைய பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அப்படியானால் நீங்கள் நானும் வாழ முடியும். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தா அவர் நம்மளை மாற்றுவார். கண்மலை தண்ணீர் திறமும் கற்பாரி நீர் ஊற்றா மாற்றுறவர், தண்ணீரை திராட்சையை மாற்றுகிறவர். ஒன்றுக்கு உதவாத என்னையும் உங்களை மாற்ற அவரால் முடியும். முடியுமா முடியாதா? முடியும். நம்ம கையில் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நம்மளும் வாழ்க்கையில் சொல்லணும், ஆண்டவரே என்னை மாற்றும். நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டப்பா, உலகத்தோடு வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் என்னை மாற்றும் சொல்லி கேட்போம். கடைசி வினாடியில் வாழுகிறோம். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. மனம் திரும்பி இயேசுவே என்னை மாற்றுமாப்பா, என்னை மாற்றும், நான் உண்மை போல மாறணும் ஆண்டவரே, தானியேலை போல மாறணும் ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களப்பா, என்னிடத்தில் யார் பாவம் உண்டுன்னு என்னை யார் குற்றப்படுத்தக்கூடுன்னு சொன்னீங்களே. உலகத்தில் எங்களை போல மனிதனாக வந்து உலகத்தில் வாழ்ந்து உண்மையில்லாத வாழ்ந்தீங்களப்பா, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்களப்பா, பாவில்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்களா ஆண்டவரே, என்னை மாற்றும் ஐயா, என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். என்னை மாற்றும், மாற்றித்தான் என்னை ஆகணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு. சிங்கம்னு சொல்லல, சிங்கங்கள். அப்ப அங்க எத்தனை சிங்கம் இருந்தது தெரியல. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன் என்ன செஞ்சாரு? தம்முடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக குற்றமற்றவர் காணப்பட்டாரா? தேவனுக்கு முன்பாக. அதுதான் உண்மை. தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர் வாழ்ந்திருக்கிறாரு, ராஜாவுக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றாரு. நம்ம வாழ்க்கை மாற வேண்டும்.